அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மேக்சிமம் சாயந்தரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3:45 ஆயிடுச்சு. 3:45க்கு இந்த காணொளி பதிவு செய்யப்படுகிறது. 4 மணிக்குள்ள வெளியாயிரும்னு நினைக்கிறேன். டிசம்பர் 21ஆம் தேதி ஞானபீட விருது பெற்ற கன்னட எழுத்தாளர் UR ஆனந்தமூர்த்தி UR கர்நாடக மாநிலம் ஷிமோகா மாவட்டத்தில் தீர்த்தஹள்ளி அடுத்த மெலிஹே அப்படின்ற கிராமத்தில் 1932ஆம் ஆண்டு பிறந்தார். உள்ளூர் சமஸ்கிருத பள்ளியில் ஆரம்ப கல்வியும் தீர்த்தஹள்ளியில் மேல்நிலைப் பள்ளியும் பயில்கிறார். மைசூர் யூனிவர்சிட்டியில ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். காமன்வெல்த் உதவித்தொகை பெற்று இங்கிலாந்தின் பர்மிங்காம் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். அப்பவே பெரிய லெவலில் படிச்சிருக்கிறாங்க. 1970இல் மைசூர் பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியராக பணியில் சேர்ந்து அங்கே வேலைக்கு சேர்ந்து 17 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றினார். கோழிக்கோடு மகாத்மா காந்தி பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராகவே மாறியுள்ளார். கோழிக்கோடு மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டி கேரளாவில். கர்நாடக மத்திய பல்கலைக்கழக வேந்தராகவும் பணியாற்றியிருக்கிறார். கர்நாடகா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட சான்சலராகவும் பணியாற்றியிருக்கிறார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பல பல்கலைக்கழகங்களில் வருகை தரு பேராசிரியராகவும் பணிபுரிந்திருக்கிறார். ஆரம்பத்தில் சிறுகதைகள், நாவல்கள் எழுத தொடங்கினார். இளம் வயதில் இவர் எழுதிய சம்ஸ்காரா நாவல் உன்னதமான படைப்பாக கருதப்படுகிறது. இது இலக்கிய உலகில் மிகப்பெரிய எழுச்சி மற்றும் சிந்தனை மாற்றத்தோடு விவாதங்களையும் எழுப்பியது. 1990களில் ஆங்கிலத்தில் சமூக அரசியல் விமர்சனங்கள் எழுதி வந்தார். திரைக்கதை ஆசிரியராகவும் வானொலி நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் இருந்தவர். சாகித்ய அகாடமி தலைவராக 1993இல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இளம் எழுத்தாளர்கள் மீது அன்பு காட்டி அவர்களை ஊக்குவித்தார். புதினம், மொழிபெயர்ப்பு, விமர்சனம், சிறுகதை, நாடகம், கவிதை, கட்டுரை என இலக்கியத்தின் பல பிரிவுகளிலும் முத்திரை பதித்தவர். பல நாவல்கள் மற்றும் சிறுகதைகளை சும்மா இருக்க மாட்டாம எழுதியிருக்கிறாரு. சம்ஸ்காரா, பவ, திவ்ய, அவஸ்தே, மௌனி உள்ளிட்ட இவரது பல படைப்புகள் திரைப்படங்களாக தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. 50 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் எழுதி வந்த கட்டுரைகள் 8 தொகுதிகளாக வெளிவந்தன. இவரது நூல்கள் தமிழ் உட்பட உலகின் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மரபு என்ற பெயரில் சமூகத்தில் நிலவும் போலித்தனங்களை இவரது படைப்புகள் சாடின. தமிழ் மொழி, தமிழ் மக்கள் மீது மிகுந்த அன்பு மற்றும் அபிமானம் கொண்டவர். தமிழ் தனித்துவம் வாய்ந்தது, தமிழரின் கலாச்சார வேர்கள் வலிமையானவை என்பார். குழந்தைகளுக்கு பள்ளியில் பயிற்று மொழியாக தாய்மொழி இருப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியவர். கர்நாடக அரசு பள்ளிகளில் தமிழுக்கு தடை விதிக்கப்பட்ட போது அதை எதிர்த்தார். சமூக நீதிகள், ஏற்றத்தாழ்வுகள் குறித்த கருத்துக்களை துணிச்சலாக கூறுவார். நல்ல பேச்சாளரும் கூட. கர்நாடகா மட்டுமின்றி நாட்டின் பல பகுதிகளிலும் பல இலக்கிய கூட்டங்கள், சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்தினார். பெங்களூரு என்று பெயர் மாற்றும் கோரிக்கையை முன்வைத்தார். 1994இல் ஞானபீட விருது பெற்றார். ராஜ்யோத்சவா மற்றும் பத்மபூஷன் விருதுகளையும் இலக்கிய சாதனைக்காக பல முக்கிய விருதுகள், பரிசுகளையும் பெற்றவர். 2011இல் இவரது பாரதிபுரா படைப்பு தி இந்து ஆங்கில இலக்கிய பரிசுக்காகவும் 2013இல் இவரது பெயர் புக்கர் பரிசுக்காகவும் பரிந்துரைக்கப்பட்டது. உலகளவில் புகழ்பெற்று விளங்கிய எழுத்தாளரும் கன்னட இலக்கிய உலகின் நவ்ய என அழைக்கப்படும் நவீன இலக்கியத்தின் பிதாமகர்களில் ஒருவருமான UR ஆனந்தமூர்த்தி 2014ஆம் ஆண்டு 2K10 கிட்ஸ் பிறந்த வருஷத்துக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 82வது வயதில் காலமானார். நம்மளை விட்டு நீங்கினார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. கர்நாடகத்தை சேர்ந்தவர். இலக்கியத்திலே பயணிச்சிருக்கிறாரு. இலக்கியவாதியாகவே வாழ்ந்து ஒரு கல்விவாதியாகவும் இருந்து
நம்மளை விட்டு நீங்கி இருக்கிறார். இவரை நம்ம இன்னைக்கு நினைவு கூர்ந்து டிசம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை நினைவு கூர்ந்து இந்த நாளை இறுதி செய்வதோடு நாளை ஆன்மீகவாதி ராமகிருஷ்ணரின் துணைவியை பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.